முதலமைச்சர் மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒருங்கிணைந்து பல்வேறு பணிகளை இன்றைக்கு ஆற்றி வருகிறார்கள். இன்று காலை +2 பொதுத் தேர்வுகளுக்காக அங்கே சென்னையிலே முதல் ஒரு பள்ளியிலே எப்படி நடைபெறுகிறது என்பதை ஆய்வு செய்தோம். அதற்கு பிறகு 5 கோடி ரூபாயில் ஏசி சண்முகம் அவர்கள் அவருடைய பல்கலைக்கழகத்தின் மூலமாக நம்ம அரசு பள்ளிக்கு 3 இடங்களிலே கட்டிடங்கள் கட்டுவதற்கு கட்டி முடித்த கட்டிடங்கள் கட்டப்போகின்ற கட்டிடங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிற நடைபெற்றது. இன்று இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி பூதிமடை புதூர் வழியாக வருகின்ற இந்த சாலை, அதேபோல் கோபிபாளையம் வரையும் செல்கின்ற சாலை 2 கோடி 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை இன்றைக்கு பூஜை போடப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கின்ற இந்த சுகாதார நிலையத்திற்கு செவிலியர்களுக்காக 25 லட்சம் ரூபாயிலே குடியிருப்பு வசதிகள் செய்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கோட்டுக்குளம்பாளையத்தில் இருக்கிற மேல்நிலை தொட்டிகள் இன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் திறக்கின்ற தருவாயை இன்று திறக்கப் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காமராஜர் நகர் என்று சொல்லப்படுகிற அந்த மக்கள் வாழ்கின்ற இடத்தில் 7 லட்சம் ரூபாயிலே அவர்களுக்கு சாலை அனைத்து வசதிகளும் செய்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து பணிகளும் இன்று மாலைக்குள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு பூமி பூஜைகள் போடுவதும் திறப்புலா செய்வதற்கான பணிகள் நிறைவேற்ற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூரில் குடிமுத்தூர்லைங்க ஒரு பள்ளியில் ஒரு பிரிவினர்களுக்கு மட்டும்தான் எல்கேஜி ஃபார்ம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நிர்மலா என்ற ஒரு பள்ளியை பற்றி சொன்னால் உடனடியாக முதன்மை கல்வி அலுவலர் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். விரைவில் எனக்கு அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை கடிதங்கள் மூலமாக எனக்கு உடனடியாக தகவல் தர வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறேன். ஆக அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக 3 மணி அளவிலேயே நான் விமானத்தொட்டு இறங்கிய உடனேயே அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பணிகள் விரைந்து எல்லோ மாணவர்களையும் சேர்க்க வேண்டும் தான் நம்முடைய அரசின் நோக்கம். ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் தட்டி வைத்திருந்தால் அது தவறு என்பதையும் நான் அந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட மனிதநேயத்தோடு எல்லோரும் அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த கல்வி நிறுவனத்துக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த தேர்வு ஆலோசனை மையம் இருக்குல்ல, அதை சொல்லிடுங்க. ஆலோசனை மையம் 144 நம்முடைய தேர்வுகளை பொறுத்தவரையிலும் மாணவர்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ அந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கு 14417 என்ற நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டால் குயிக் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதில்கள் அவர்களுக்கு வர இருக்கிறது. ஆக இந்த மாணவர்கள் அதிலே தெரிந்து கொண்டு தங்களுடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்ளலாம், தாங்கள் எதிர்காலத்தில் எந்த கல்வி நிறுவனத்திற்கு தாங்கள் மனு செய்யலாம், எந்த கல்வியை படிக்கலாம் என்பது கூட அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இதை நம்முடைய +1 பாடத்திட்டத்திலேயே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். 246 பாடத்திட்டங்கள் அதில் இருக்கிறது. அந்த பாடத்திட்டங்களை அவர்கள் தெரிந்து எங்கு வேண்டுமானாலும் மாணவர்கள் சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு முன்னாலே பார்க்கின்ற போது குறிப்பிட்ட ஒரு 16 பாடத்திட்டங்களைத்தான் படிப்பார்கள். மருத்துவம், அதே நேரத்தில் பொறியியல், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் மற்றும் இருக்கின்ற நம்முடைய கலை அறிவியல் கல்லூரிகள், ஐடி போன்றவர்கள், அது மட்டுமல்லாமல் வனத்துறை போன்ற குறிப்பிட்ட பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிற நிலையை மாற்றி எதிர்காலத்தில் எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் தருகிற 246 பாடங்கள் இருக்கிறது என்பது இந்த பாடத்திட்டத்திலே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. மாணவருக்கு எளிதாக அந்தந்த பள்ளிகளே உயர்நிலைப் பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மேல்நிலைப் பள்ளியை எதை படித்துக் கொள்ளலாம், மேல்நிலைப் பள்ளியை படிக்கின்ற மாணவர் எந்த கல்லூரிக்கு செல்லலாம் என்பது கூட பட்டியலிட்டு அங்கே விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. சார், பயோமெட்ரிக்கில் எந்த லெவலில் சார்? பயோமெட்ரிக்கில் விரைந்து எல்லா பள்ளியும் நிறைவேற்றி வருகிறோம். அதில் வழக்கு மன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். நீதியரசர் அவர்கள் பயோமெட்ரிக் வைப்பதிலே தவறில்லை என்று அவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதத்தை வைத்திருக்கிறார்கள். ஆக விரைந்து அந்த பணிகளை நம்முடைய தமிழகம் முழுவதும் நிறைவேற்றுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். நாளை மறுதினத்திலே நம்முடைய தமிழகமே இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு ICD என்று சொல்லப்படுகிற புதிய திட்டம் நம்முடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் துவங்க வைக்க இருக்கிறது. அசோக நகரிலே முதல் அந்த கட்டப்பணிகளை நாங்கள் துவங்க இருக்கிறோம். அப்படி துவங்குகிற போது 6000 பள்ளிக்கு ஸ்மார்ட் கிளாஸ் அமைப்பதற்கும், அதே போல் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக உயர்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 9, 10 படிக்கின்ற மாணவர்கள், 11, 12 படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அந்த வகுப்பறையிலே கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டு இன்டர்நெட் இணைப்பதற்கும் இது ஏதுவாக அந்த பணிகள் நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் 4ஆம் தேதி என்று அந்த பணிகளை துவங்க இருக்கிறோம். ஆசிரியர் பெருமக்களுக்கும் மடிக்கணினி வழங்குவதும் அந்த திட்டங்களை அன்றைக்கு முதலமைச்சர் துவங்கி வைக்க இருக்கிறார். தேங்க்யூ.